கலையை கற்று தேர்ந்திடுவான். தன்னலம் கருதாது தன்னையே கொடுப்பான். தானத்தில் சிறந்தவன் குற்றவன் கர்ணன் கரம். உயிர் போகும் என அறிந்தும் கவசம் தந்தோன் புகழ் வாழ்க. தர்மத்தின் கதை கேளுங்கள், தர்மத்தின் கதை கேளுங்கள். அவனியை புறந்து காத்து ஆழ்கின்ற கோவே போற்றி. அகிலத்தின் இருளை நீக்கி அனுதினம் ஒளியைச் சேர்ப்பாய். தவம் உனை நோக்கிச் செய்தேன் தருவரம் அனைத்தும் தாதா. அவம் என ஆவண்ணம் அனைத்தினை காப்பாய் போற்றி. தத்தித்தாகத ஜனுதக ஜம் தட்டி கிட்ட தக தஜம் தக ஜம் கிட்ட ஜம் ஜம் கிட்ட ஜம் தக நம் கிட்ட ஜம். சூரிய புத்திரன் தக தித்தாகத ஜனுதக ஜம் தட்டி கிட்ட தக தஜம் தக ஜம் கிட்ட ஜம் ஜம் கிட்ட ஜம் தக நம் கிட்ட ஜம். குந்தியின் மைந்தன் தத்தித்தாகத ஜனுதக தஜம் தக ஜம் கிட்ட ஜம் தக தித்தாகத ஜனுதக தஜம் தக ஜம் கிட்ட ஜம். தஜம் தண்ணம் தரும் கதி கிடதகிடதும் தஜம் தண்ணம் தரும் கதி கிடதகிடதும் கிடதகிடதும் தஜம் தண்ணம் தரும் கதி கிடதகிடதும் கிடதகிடதும் தகதிக்கு கிடதகிடதும். கோவிந்தா, நாங்களும் தானே கொடை கொடுக்கின்றோம். அது என்ன எங்களுக்கு இல்லாத பெருமை கர்ணனுக்கு? கர்ணன் தான் கொடையில் சிறந்தவன் என்று ஊரே பேசுகிறது. ஊரென்ன உலகே அப்படித்தானே பேசுகிறது. அப்படியானால் நாங்கள் செய்யும் கொடை கொடையில்லையா? எங்களின் கொடையொன்றும் கொடையில்லையா? அந்த கண்ணனின் கொடை மட்டும் கொடையாகுமா? காரணம் சொல்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு பரீட்சை வைத்துக் கொள்வோம். சூரிய அஸ்தமனத்துக்கு முன் இந்த தங்கமலையை மற்றவர்களுக்கு கொடையாக கொடுத்துவிட்டு என்னை சந்தியுங்கள். கொடுத்து
வாடிடும் பயிர்க்கு வான் போன்ற வள்ளலே வதனத்தை கண்டால் வறுமைகள் தொலையுமே நாடி என்று நன்னி இங்கு நான் வந்த நோக்கம் நவின்றிட தயங்குறேன் நீயே தஞ்சம் தஞ்சம் தஞ்சம். தேடினும் கிடைப்பாரோ தான் தெம்பூட்டும் வள்ளல் உன் போல் தெய்வமே கொடையின்னரே தேவாதி தேவே தேவாதி தேவே உந்தன் நெடிய கவசம் வேண்டும் உந்தன் நெடிய கவசம் வேண்டும் நீ எனக்கு அருள்வாய். வெட்டியே குருதி சிந்தி வேதனை மீதுர விரிந்து நெஞ்சுருகி ஐயோ தசையெல்லாம் மோக தட்டியே தளர்ச்சி விட்டு தருகொடை வீரனா தாமரை வதனம் வென்ற மகிழ்ச்சியில் சீரிக தாமரை வதனம் வென்ற மகிழ்ச்சியில் சீரிதனம் மகிழ்ச்சியில் சீரிதனம். பாண்டவர் தாயே வருக. தங்களின் வருகை எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. கர்ணா, நான் பாண்டவர்களின் தாய் மட்டுமல்ல, உனது தாயும் தானே. இந்த உலகத்தவரால் நான் எத்தனை அவமானங்கள் பட்டேன். அனாதை என்றும் தாய் தந்தை பெயர் தெரியாதவன் என்றும் என்னை இகழ்ந்தார்களே. அப்போதெல்லாம் ஏனம்மா என்னை ஏங்க விட்டீர்கள்? மகனே, அது நான் செய்த பெரும் தவறு. என்னை மன்னித்துக் கொள். தாயே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதா? இது பெரும் கொடுமை தாயே, பெரும் கொடுமை. கர்ணா, உன்னை என் மகன் என்று அறியாமல் இது நாள் வரை பிரிந்திருந்தேன். இனி ஏனும் சேர்ந்து வாழக்கூடாதா? மன்னியுங்கள் அன்னையே.
யாரென அறியாத என்னை அரசனாக்கி அழகு பார்த்து எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்த என்னுயிர் நண்பன் துரியனை விட்டு நான் வருவதா? அது நடக்காது, நடக்கவே நடக்காது. கர்ணா, தனையன் என்ற முறையில் தங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் என்னை கொடையாளன் என்கிறார்கள். தங்களுக்கு நான் ஏதேனும் கொடுக்க வேண்டும் தாயே. தயவு கூர்ந்து அதற்கு வாய்ப்பளியும். கர்ணா, உன்னிடம் 2 வரங்கள் கேட்டால் தருவாயா மகனே?